புடலங்காயை பத்தி பார்க்க போறோம். புடலங்காயில என்ன நன்மைகள் இருக்கு? புடலங்காய் சாப்பிடறதுனால நிறைய சத்து இருக்குதுல்ல. சொல்லுங்க. புடலங்காய் உணவில் நம்ம தினமும் சேர்த்து கொண்டா உடல்ல உள்ள கொழுப்பு அளவை வந்து குறைச்சு உடல் எடையையும் குறைக்குமா. அடிக்கடி புடலங்காய் நம்ம உணவுல சேர்த்து கொள்றதுனால மலச்சிக்கல் பிரச்சனையும் சரியாகுமா. மூல நோய் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்தாலே போதுமா, மூல நோய் பிரச்சனையும் சரியாகுமா. இதுல வேற எதுவும் சத்துக்கள் இருக்கா? நிறைய சத்துக்கள் இருக்கு. கால்சியம், பராஸ்பரஸ், மெக்னீசியம், ஊட்டச்சத்து எல்லாம் நிறைய இருக்கு. நம்ம உடல்ல குடல் புண்ணு, வயிற்று புண்ணு இதுகெல்லாம் சரி செய்யுமா. இப்ப வந்து இது எப்படி எடுத்துக்கிறணும்? சமைக்கிறது ஜூஸ் மாதிரி இருக்கணுமா இல்ல வேற காய்கறிகள்? இல்ல, நீங்க காயை அவிச்சு சாப்பிட்டாலே போதும். அவிச்சு இந்த கடலை பருப்பு, குழம்பு கடலை பருப்பு எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி அவிச்சு தாளிச்சு சாப்பிட்டீங்கன்னாலும் உடம்புக்கு நல்லதுதான். இது சாப்பிடறதுனால வந்து புடலங்காய் தினம் சேர்க்கறதுனால சிறுநீரக கற்களும் கூட கரையுமா. எலும்பு தேய்மானத்திற்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்குமா. புடலங்காயில இவ்வளவு நன்மைகள் இருக்கு. வாரத்துல ஒரு முறையாவது புடலங்காயை எடுத்துக்கங்க. ஓகே, கண்டிப்பா நான் எடுத்துக்கிறேன். நீங்களும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது. ஸோ வந்து எங்க கட் பண்ணிக்கிறட்டும். ஸோ எங்க 1 மினிட் வீடியோவுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல்.